السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين، يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها، وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله تعالى 99 اسما 100 إلا واحدا من أحصاها دخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குதுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தொந்தரவு புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நீண்ட காலங்கள் வாழ்ந்து, வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு, சதுர சமத்தோடு, ஒழுக்கமான, உயர்வான, கண்ணியமான, செழிப்பான, அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனைகளிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், பெருமையாக எந்த ஒரு செயலையும் செய்வதை விட்டும், பெருமைக்காக செய்வதை விட்டும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனைகள், முசீபத்திலிருந்தும், நோய்களிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.
சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழிகளை நம் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு உள்ள தலைப்பு அல்லாஹுடைய பெயர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதனுடைய சிறப்புகளை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹுவை பற்றி நம்ம அறிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமை. அவனுக்கென்று சில திருநாமங்கள் இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ 99 இஸ்மன், அல்லாஹு தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது என்று சொல்லுவாங்க. மிஅத்துன் இல்லா வாஹிதன், 100க்கு 1 குறையும். மன் அஹ்ஸாஹா, யார் அதை எண்ணுவார்களோ, அதை யார் படிப்பார்களோ, ஓதுவார்களோ, தஹலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. தஃப்சீர்களில் எழுதுவாங்க, கிட்டத்தட்ட அல்லாஹுக்கு இந்த உலகத்துல மட்டும் 3000க்கும் மேற்பட்ட திருநாமங்கள் இருந்தது. தௌராத்தில் ஒரு குறிப்பிட்ட, தௌராத்திலையும் ஜபூர், இன்ஜீல் போன்ற இதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த வேதங்கள்ல 2901 திருநாமங்கள் சொல்லப்பட்டு விட்டன. அதில் எல்லாத்திலையும் சுருக்கி அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு 99 திருநாமங்களை தந்திருக்கிறான் என்பதாக சில இமாம்கள் சொல்லி தருவாங்க. ஆனா அவனுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு திருநாமங்கள் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது 99 தெரியும், அவ்வளவுதான். 99 திருநாமங்கள் இருக்கு. அதை யார் மனனம் செய்து ஓதுவார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப பொதுவாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், ஈமானே முஜ்மல், ஈமானே முஃபஸ்ஸல் என்று படிச்சிருப்போம். ஈமானே முஜ்மல் என்று சொன்னால் ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஹி வ ஸிஃபாத்திஹி வ ஜமீ அஹ்காமிஹி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதான் ஈமான் முஜ்மல். அதாவது அனைத்தையும் ஈமான் கொள்வது, ஒட்டுமொத்தத்தை ஈமான் கொள்வது. அல்லாஹுடைய ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன், அவனுடைய சிஃபத்துக்கள், அவனுடைய ஒவ்வொரு பெயருக்கும் என்னென்ன சிஃபத்து இருக்கிறது அத்தனை கொண்டும் நான் ஈமான் கொள்கிறேன் அர்த்தம். ரஸாக் என்று சொன்னால் உணவு அளிக்கக்கூடிய தன்மை அவனிடத்தில் தான் இருக்கிறது என்று ஈமான் கொள்ளணும். ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன், அந்த அளவற்ற அருளாளன் என்ற தன்மை அவனிடத்தில் இருக்கிறது என்பதை ஈமான் கொள்ளணும். ரஹீம் என்று சொன்னால் நிகரற்ற அன்புடையோன், அந்த நிகரற்ற அன்புடையோன் என்ற அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஈமான் கொள்ளணும். ஒவ்வொரு இஸ்முகளுக்கும் என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அத்தனையும் ஈமான் கொள்வதற்கு பெயர் தான் கமா ஹுவ பி அஸ்மாஹி வ ஸிஃபாத்திஹி. அப்படி அல்லாஹ் தஆலா அப்படித்தான் ஈமான் கொள்ளணும். அவனுடைய ஒவ்வொரு பெயர்களும் இருக்கிறது, அதனுடைய தன்மைகளை கொண்டும் நான் ஈமான் கொள்றேன் அப்படின்னு அர்த்தம்.
வஜமீ அஹ்காமிஹி, அவனால் என்னென்ன சட்டங்கள் ஏற்றப்பட்டதோ அத்தனை சட்டங்களையும் நான் ஈமான் கொள்கிறேன். அதான் ஈமானி முஜ்மல் என்ற அர்த்தம். ஈமான் ஃபஸ்ல் என்ற தனி, அது 7 விஷயம் நம்ம படிச்சிருப்போம். அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இதெல்லாம் இது ஈமானி ஃபஸ்ல் என்று பிரித்து 7 விஷயங்கள் நம்ம ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், நன்மை தீமை அனைத்தும் அவன் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஈமான் கொள்ளணும், மௌத்தை ஈமான் கொள்ளணும், மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை ஈமான் கொள்ளணும். இது அத்தனையும் ஈமானில் முஃபஸ்ஸல் பிரித்து ஒவ்வொன்றாக ஈமான் கொள்வது. அல்லாஹுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டா அல்லாஹை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய நோக்கம் என்னன்னா, அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கென்று அந்த தன்மைகள் என்ன, அவனை பற்றி அறிய வேண்டும். அது ரொம்ப கட்டாய கடமை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்துல சொல்கிறான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அவனை அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அவனை அழையுங்கள். ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. எதை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் அதற்கு அவனுக்கு என்ன இருக்கிறது, அவனை அழையுங்கள், நபியை அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அப்ப அழகிய அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று புனித பெயர்கள் நிறைய 99 திருநாமங்கள் இருக்கிறது. அதுல எதை வேண்டுமானாலும் சொல்லி அழையுங்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தர்றான்னா, அப்ப 99 திருநாமங்களை கொண்டும் அழைப்பது அதனுடைய தன்மைகள் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை முதல்ல விளங்கணும். இதுதான் நம்முடைய இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய நோக்கமே. அதுதான் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அது எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தை, நம்ம யாருக்கும் வைக்கவே முடியாது. சில வார்த்தைகளை அல்லாஹுக்கு மட்டும்தான் வைக்க முடியும், வேற யாருக்கும் வைக்க முடியாது. அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம், இது யாருக்கும். ரவுஃபுர் ரஹீம் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரவுஃபுர் ரஹீம். ரவுஃப் என்பதும் அல்லாஹுக்கு சொந்தமான வார்த்தை, ரஹீம் என்பதும் அல்லாஹுக்கு சொந்தமான வார்த்தை. ஆனா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க நபியே, நீங்க ரவுஃபாவும் இருக்கிறீர், ரஹீமாவும் இருக்கிறீர் என்று. ஆனா ரஹ்மான் என்ற வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ் யாருக்காச்சும் வைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைய அலிஃப் லாம், 2 லாம் இருக்கும், கடைசியில ஹூ இருக்கும். இதான் அல்லாஹ் என்ற வார்த்தை. இதை எதை நீங்கள் எடுத்தாலும் அவனைத்தான் குறிக்கும், அல்லாஹைத்தான் குறிக்கும். அல்லாஹ் என்று இருக்கிறது. அல்லாஹ்னா அல்லாஹ் தான். அதை எப்படி விளக்கம் சொல்றோம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்னா அல்லாஹ், அவ்வளவுதான். நம்மளை படைத்தவன், இப்படி வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லித்தான் சொல்ல முடியும். அல்லாஹ்னா அல்லாஹ், அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. இதுல அந்த அலிஃபை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா லில்லாஹின்னு வரும். அல்லாஹுக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவனைத்தான் குறிக்கும். அது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில அலிஃபை எடுத்துட்டீங்க அப்படின்னா லில்லாஹி என்ற அர்த்தம் வரும். இப்ப லில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சொந்தமானது, லில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். சரி, ஒரு லாம எடுத்தாச்சு அப்படின்னா லஹு, அவனு லஹு என்று அர்த்தம் வரும். லஹு என்று வரும். லஹு என்று சொன்னால் அவனுக்கு சொந்தமானது, அதாவது அல்லாஹுக்கு சொந்தமானது என்பது அர்த்தமாகும். சரி, இன்னொரு லாமை எடுத்தாச்சுன்னா வெறும் ஹூ மட்டும்தான் இருக்கும். ஹூண்டா ஹுவ, அவன் அப்படின்னு அர்த்தம். நீங்க எந்த இடத்துல ஹூ அல்லாஹ், அவன் அல்லாஹுவா இருக்கிறான், அந்த ஹூவை சொல்லிதான் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எதை நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே அவனைத்தான் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை. உலகத்துல வேற யாருக்குமே இது வைக்க முடியாது, யாருக்கும் இந்த பெயரும் கிடையாது. அவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால தான் சில இமாம்கள் சொல்லி தருவார், இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்மு இருக்கிறது உலகத்தில், அது அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். சில ஞானவான்கள் சொல்லி தருகிறார்கள், அது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை என்று சொல்லி தர்றாங்க. ஏனென்றால் அந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது, அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க, சஹாபாக்களோட வந்தாங்க. பகல்ல ஒரு இடத்துல தங்குற மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம்
டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க. சஹாபாக்கள் ஓரமா கொஞ்சம் தூரத்துல இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை எடுத்து அந்த மரத்துல வந்து ஒரு கிளையில வந்து தொங்கப்பட்டு அப்படியே ஒரு இதை துண்டை விரிச்சு படுத்துட்டாங்க. அப்போ ஒரு எதிரி ஒருத்தன் வர்றான். அவன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாளை உருவி ரசூலுல்லாஹ் முன்னாடி நிக்கிறான். ரசூலுல்லாஹ் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, வாளோட நிக்கிறான். அவன் கேட்கிறான், மையம்னவுக்க மின்னி, முஹம்மது அவர்களே, என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்டாங்க. என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நிம்மதியா சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டு அந்த வாள் அப்படியே கீழே விழுந்துருச்சு, நழுவி கீழே விழுந்துருச்சு, கை காலம் ஆட ஆரம்பிச்சு. அவனுக்கு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கும் தாய்மார்களே. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி பாருங்களேன், தனிமையில அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உண்டாக்கும், தன்னுடைய உடம்புல மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உண்டாக்கும், ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், எவ்வளவு பெரிய சுறுசுறுப்பை உண்டாக்கும் தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய ஆற்றலையும் உடலில் உள்ள அந்த சோம்பேறித்தனங்கள், உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் பறந்து போகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த வாளை எடுத்துக்கிட்டு கேட்டாங்க, மையம்னவுக்க மின்னி, என்னிடத்திலிருந்து உன்னை இப்போது யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே காலில் விழுந்துட்டான். சொன்னா, நீங்க வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீங்க வந்து பழி வாங்கக்கூடியவர் இல்ல, நீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டாங்க. போயிட்டு போ அப்படின்னு சொல்லி. நினைச்சிருந்தா வெட்டி இருக்கலாம் தானே. அதனால ஏன்னா ரசூலுல்லாஹ் இரக்கம் உள்ளவர்கள், ரஹீமாக இருக்கிற இரக்கம் உள்ளவர்கள். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை, ஒரு மனிதனுடைய கைகால்கள் நடுங்கும் அளவிற்கு உண்டான ஒரு தாக்கத்தை உருவாக்குறது என்று சொன்னால், சில இமாம்கள் சொல்லுவாங்க, நீங்க பச்சை மரத்தில் அல்லாஹ் 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 என்று சொல்லி அந்த நாவால் ஒரு பச்சை மரத்தில் ஊதினாலும் அந்த மரம் நெருப்பு பிடிக்கும் என்று சொல்லி தருவாங்க. அதெல்லாம் அனுபவபூர்வமான செயல்பாடுகள். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று சொல்லுங்கள். அவனுக்கென்று சில அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கூப்பிட்டு நீங்கள் அழையுங்கள். ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை, அது எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை தெரியுமா? அது அந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா அந்த உலகம் நடைபெறாதுங்க. உண்மை அதுதான். ரஹ்மானுக்கு கிட்டத்தட்ட 33 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. 33க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் சொல்லுவாங்க ரஹ்மானுக்கு. அதுல இந்த தமிழ்ல மௌலானா அப்துல் காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, உத்தம பாலித்துக்காரவங்க, அவங்கதான் தப்சீர் முதல்ல அந்த அதுக்கு தர்ஜுமா எழுதுறாங்க, டிரான்ஸ்லேட்டர் எழுதுனாங்க. அதுக்கு அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ரஹ்மானும் அந்த பிஸ்மில்லா அல்லாஹும் ரஹ்மானும் ரஹீம் அதுல வருது. அது இந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் அவங்க எழுதுன அந்த அர்த்தம் தான் இன்ன வரையும் சரியா போய்கிட்டு இருக்கு. யாராலும் அது மாதிரி வைக்க முடியல. அளவற்ற ரஹ்மான், அளவற்ற அருளாளன், ரஹீம் நிகரற்ற அன்புடையோள். அளவு கடந்து இந்த உலகத்தில் அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீது அல்லாஹ் ரஹ்மத்து வைத்திருக்கிறான், கிருபை செய்கிறான். அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அது அவன் மாதிரி யாரும் அருள் செய்ய முடியாது இந்த உலகத்துல. அவனுடைய அருள் மட்டும் இல்லைன்னா அந்த உலகம் நடைபெறுமா? அல்லாஹ்வுடைய அருள் எங்க பார்த்தாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அந்த அருளை தான் கேட்க சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்தில் அருளை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அருள் அது அவ்வளவு பெருசு. ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை, அந்த 33 அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தின் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவன். ஏன்னா இந்த உலகத்தில் அவன் கத்தபா அலா நஃப்ஸிஹி ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரஹ்மத்து செய்வதை தன்னைத்தானே கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். தன்னைத்தானே கடமையாக்கி கொண்டான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா நல்லவனுக்கும் தீயவனுக்கும் அவன் அருள் செய்து ஆக வேண்டும். இது அவனுடைய கடமை. நம்ம செய்வோமா?
பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது நமக்கு தீங்கு செஞ்சுட்டா ஊழையா கல்யாணத்துக்கு ஊழ போய் கூப்பிடுறதா? என்ன பேச்சு, என்ன வார்த்தை! கூப்பிடலாமா? மௌத்துக்கு கூட முடிக்கலாமா? அண்ணன் தம்பிக்குள்ள நல்லா அப்படிதான் ராசியா இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதோ ஒரு சண்டை ஒண்ணு வரும் பாருங்க. இப்ப அக்கா கேட்கும் அல்லது தங்கச்சி கேட்கும் அண்ணனை பார்த்து அல்லது தம்பியை பார்த்து, என் மௌத்துக்கு நீ முடிக்காது. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை! நான் மௌத்தா போனாலும் நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ மௌத்தா போனாலும் நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படி என்னங்க பக? என்னத்த பக? என்ன கொண்டு போயிடு? என்ன ஏதாச்சும் ஒரு சொத்து எடுத்திருப்பாரு, அவ்வளவுதானே. கொஞ்சம் கூட அவர் எடுத்திருப்பாரு, இல்லை உனக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. வேற என்ன செய்ய போறாரு? இல்லை தான் பிள்ளைய கட்டி கொடுத்தா கொஞ்சம் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சா நடந்திருப்பாங்க, அவ்வளவுதானே. இதுக்கு என்ன வார்த்தை? உன் கண்ணுல நான் முழிக்க மாட்டேன், ஏன் கண்ணுல நீ முழிக்காத, நான் மூத்தா போனா நீ வரக்கூடாது, நீ மூத்தா போனா நான் வரக்கூடாது. எவ்வளவு பெரிய வார்த்தை இது! சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை கூட அண்ணனும் பார்க்க மாட்டோம், தங்கச்சின்னு பார்க்க மாட்டோம், அக்காண்டு பார்க்கறது இல்லை, தம்பிட்டு பார்க்கறது இல்லை, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். நீங்க எத்தனை குடும்பங்களில் மனைவி என்பதை தூக்கி எறிந்து விட்டு ஓடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை அவனுக்கும் அவ்வளவு தூக்கி எறியக்கூடியவனுக்கும் அருள் செய்வது அவனுடைய கடமை என்று சொல்கிறான். இதான் ரஹ்மானுடைய தன்மை. அதுதான் ரஹ்மானுடைய தன்மை. அதுதான். யாரா இன்னைக்கு மோடிக்கு நம்மளா இருந்தா மோடி சும்மா விட்டுரும். மோடி மட்டும் கையில வந்தாருன்னு வச்சுக்கிறேன், நம்ம சும்மா இருந்துருவோமா? தனிமையில வந்தாருன்னா இன்னைக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு, 9 அடுக்கு பாதுகாப்புல அவர் போய்கிட்டு இருக்கிறார். அவருடைய கார்லாம் பல கோடி ரூபா. என்ன ஏவுகணையை விட்டு அடிச்சாலும் அந்த காருக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படிப்பட்ட கார்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் அதாவது சொல்றேன்னு தப்பா நினைக்காது, நடைமுறைக்கு நான் சொல்ல வர்றேன். ரஷ்யா நாட்டுடைய அதிபர் புடின், விளாடிமிர் புடின் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு பின்னால ஒருத்தங்க பெட்டி வச்சுக்கிட்டு, காசு பணப்பெட்டி மாதிரி ஒரு பெட்டியை சூட்கேஸ் வச்சுக்கிட்டே போவான். என்னன்னு பார்த்தா அவனுடைய மலத்தை அந்த பெட்டியில சுமந்து போவாங்க. வெளிநாட்டுக்கு எங்க போனாலும் அந்த பெட்டி போவான். என்ன தெரியுமா, அவன் எங்கேயாவது 2 பாத்ரூம் போனார்னா அந்த மலத்தை அப்படியே எடுத்து இந்த பெட்டிக்குள்ள அடைச்சி தான் நாட்டுக்கு கொண்டு வந்து அதை குப்பையில தூக்கி வீசுவாங்க. ஏன்னா அந்த மலத்தை கொண்டும் அவனுடைய சத்து என்ன இருக்கிறது என்று தெரிந்து, அங்க அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போய்விட்டால் உடனே எதிரிகளை செய்வாங்க. அந்த டாக்டரை மண்டையை கழுவி அவனுக்கு எதிரான ஒரு மருந்துகளை கொடுப்பதற்கு அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவனுடைய 2 பாத்ரூம் கூட பாதுகாக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. தாய்மார்களே, அவன் எவ்வளவு பெரிய எதிரி பாருங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய பகையை இன்னைக்கு மக்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க. ஆனா அல்லாஹ் ரஹ்மானாச்சே, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறானே, அவனுக்கு வாழ வைக்கிறானே, அவனையும் ஒரு அதிபராக ஆக்கி வைத்திருக்கிறானே. இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைக்கு அழகான பேரு, சும்மா பெட்ரோல் திருடன். இன்னைக்கு பேரு அப்படித்தான் வருது, பெட்ரோல் திருடன். சாதாரண வெனிசுலா நாட்டின் மீது அதிகமான, உலகத்தில் அதிகமான எண்ணெய்கள் இருப்பது அங்கதான். இன்னைக்கு அதை சுரண்டுவதற்கு என்னென்ன வரிகள் எல்லாத்தையும் கையாண்டுகிட்டு இருக்கிறானே, அவனுக்கும் அல்லாஹ் தஆலா உணவு தானே கொடுக்கிறான். இதாங்க ரஹ்மான் என்பது. நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, நல்லவர்கள் தீயவர்கள், அவன் யாராக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், அவன் கொள்ளையடிக்கக்கூடியவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கையை கொடுப்பது இது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் தஆலா தன்னைத்தானே இந்த உலகத்தில் நான் ரஹ்மத் செய்வதை கடமையாக்கி கொண்டான் என்று சொல்கிறான். இதான் ரஹ்மானுடைய தன்மை. இந்த உலகத்தின் நல்லவர்கள் தீயவர்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த ரஹ்மான்ன்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? அது படிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு அம்மா வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அல்லாஹ் இடத்துல குழந்தை கேட்டு துஆ கேளுங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த அம்மா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்குது, குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு. இப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நான் எழுதிட்டேன், அதனால குழந்தை பாக்கியம்னா கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அம்மா இந்த பாருமா, அல்லாஹ் சொல்றான், உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா, லவ்ஹுல் மஹ்ஃபூல எழுதப்பட்டு இருக்குது, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அகீமான்னா மலடின்னு அர்த்தம், குழந்தை பாக்கியம் இல்லாதவன் அர்த்தம்.
அப்படி உனக்கு எழுதப்பட்டு இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, மூசா உங்களை விட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சில வருடங்கள் கழித்து பார்த்தா அந்த அம்மா கையில ஒரு பிள்ளைய கொண்டுட்டு வருது. அல்லாஹ்ட்ட ஆச்சரியம் அவங்களுக்கு, எப்படி இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு. அல்லாஹ் சொன்னான் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னான். ஆனா இந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எப்படி இந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தது இந்த அம்மாவுக்கு என்று கேட்கும்போது அந்த அம்மா அல்லாஹ் சொன்னான், அந்த அம்மா என்னிடத்தில் ரஹ்மான் ரஹ்மான் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. ரஹ்மான் ரஹ்மான் என்று சொல்லிக்கொண்டே நான் அகீம் அகீம் என்று சொன்னேன். இல்லை, ரஹ்மான் ரஹ்மான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் ஒரு கட்டத்தில் நான் அதற்கு இறக்கப்பட்டு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு நம்ம இந்த வார்த்தையை எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க? ரஹ்மான் ரஹ்மான் நீங்க சொல்லி பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 500 1000 சொல்லி பாருங்க. அல்லாஹு தஆலா நிச்சயம் அவன் இரக்கம் உள்ளவன், அளவற்ற அருளாளன், அவன் அளவு கடந்து ரஹ்மத்து செய்யக்கூடியவன். நம்ம மீது நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு யார் இந்த ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை சொல்லுவார்களோ அவர்களுக்கு நிறைய அத குழந்தை பாக்கியத்தில் எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குவான். எல்லாத்தையும் எல்லாம் கொடுப்பான். ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒரு ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போய் ஒரு கோவரி கழுதையை வாங்கினாங்க. தன்னுடைய வேலைக்காண்டி கோவரி கழுதையை வாங்கினாங்க. அந்த கோவரி கழுதையை வாங்கி கொடுத்தாலும் ஒருத்தர் தரகர சில பேர் இருப்பாங்களா இல்லையா, அந்த வாங்கி கொடுத்தவன் என்ன செஞ்சா, சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கூப்பிட்டு அந்த கோவேரி கழுதையை கூட்டிட்டு அப்படியே வந்தான். ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துல கூட்டிட்டு அவர்களை உட்கார வச்சு கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டு கேட்டானே, நீ எதுக்குப்பா என்னை கட்டி போட்ட அப்படின்னு கேட்டாங்க. அங்க பாரு அப்படின்ட்டாங்க. நிறைய பிணங்கள் செத்து கிடக்கு, எலும்பு கூட கிடக்குது. சரி என்ன, உன்னை நான் கொலை செய்ய போறேன் அப்படின்னா. சரி, நீ கொலை செய்ய போயிரியா, எனக்கு ஒரே ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு. அவங்க 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவனுக்கெல்லாம் மகா இரக்கம் உள்ளவனே என்று 3 தடவை சொன்னான். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று முதல் தடவை சொல்லும் போது வைஹக் லா தக்துலுஹு, அடே நாசமா போனவனே நீ அவர்களை கொண்டு விடாதே என்று சவுண்ட் வந்துச்சு. திரும்பி பார்க்கறான், ஒத்தரையுமே காணோம். 2வது தடவை சொல்றாங்க, அடே நாசமா போனவனே நீ அல்லாஹ் என்னை அவரை கொன்று விடாதே என்று சவுண்ட் வருகிறது. திரும்பி பார்க்கறாங்க, ஒத்தரையும் காணோம். 3வது தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லும் போது அவன் அருகாமையில் ஒரு மனிதர் ஒருத்தர் அவன் கொண்டு கீழே கிடக்கிறான். பக்கத்துல ஒரு மனிதர் ஈட்டோட நிக்கிறான். அப்ப கேட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். மலக்குமார்களை அந்த உருவத்தில் கூட அன்றைக்கு சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இருந்துச்சு. நம்மளா இருந்தா எப்படியெல்லாம் தூங்குறோம் தெரியுமா, எப்படியெல்லாம் எவ்வளவு பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம் தெரியுமா அமல் செய்யக்கூடிய விஷயத்துல. தாய்மார்களே, அவர்கள் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொன்னால் அந்த வார்த்தை எப்படி தட்டுனது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரிஷை சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ முதல் தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லும் போது நான் 7வது வானத்தில் இருந்தேன். அல்லாஹ்வுடைய அரிஷிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய 7வது வானத்தில் இருந்தேன். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார் ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்படுகிறது, நீ போய் முதலிலே காப்பாற்று என்று சொன்னார்கள். அடுத்த செகண்ட் நான் 7வது வானத்துக்கு வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் வானத்துக்கு வந்துட்டேன். நான் தான் சொன்னேன், வைஹக் லா தக்துலுஹு, அவருடைய நாசமா போனவனே அவனை கொன்றாதே என்று நான் சொன்னேன். 2வது நீ சொல்லும் பொழுது நான் இந்த பூமி 2வது வார்த்தை சொல்லும் போது நான் 7வது வானத்துல இருந்தேன். 3வது சொல்லும் போது பூமிக்கு வந்துட்டேன். எவ்வளவு ஸ்பீடு வாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய இரக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க,
பனி இஸ்ரவேல் காலத்துல ஒருத்தன் இருந்தான், 99 கொலைகள் செய்யக்கூடியவன். 99 கொலைகள் செஞ்சுட்டு ஒருத்தர்கிட்ட போய், ஒரு பெரிய ஆலிம்கிட்ட, அதாவது ஃபாதரியார்கிட்ட போய் கேட்கிறான், நான் 99 கொலைகள் செஞ்சுட்டேன், எனக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் சொன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னோன்னா கத்தி எடுத்து ஓங்கி சொருகிட்டான், அவரையும் கொண்டுட்டான். இப்போ 100 கொலையாச்சு. என்ன பண்றேன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி 100 கொலைகளை செய்து விட்டு எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அப்ப சொன்னாங்க, ஒரு ஊரை சுட்டி காட்டி, இந்த ஊர்ல நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் நீ கேளு, அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இவன் வேகமா போய்கிட்டு இருக்கான், குதிரையில போய்கிட்டு இருக்கும் போது இடையிலேயே மௌத்தா போயிடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களும் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு வரக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள். நம்மளை சுத்தி என்னைக்குமே மலக்குமார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய அமரர்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளோடவே படைக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், யாராரு அசரு தொழுதா, யாராரு லுஹரு தொழுதா, யாராரு மகரிபு தொழுதா, எல்லா விஷயம் கணக்கெடுப்பும் இருக்கிறது. சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எந்த வகையிலையும் அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. நம்ம எந்த வகையிலையும் அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. யாருமே இல்லையா, எங்கதான் நான் யாரு நம்மளை பார்க்க போறா அப்படின்னு நீங்க சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. அங்க எல்லாமே அங்க எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வலதுபுறத்தில் ஒரு மலக்கு இருக்கிறார், இடதுபுறத்தில் ஒரு மலக்கு இருக்கிறார். ரகீப் அத்தீத் என்று சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய நன்மை தீமைகள் எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள், உங்களோடு பயணிக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள், உங்களை கண்காணிப்பதற்கு மலக்குகள் இருக்கு. எல்லா இடத்திலேயும் உங்களுக்கு மலக்குமாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க தப்பிக்கவே முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நானா இருந்தாலும் சரி, நீங்களா, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாமே விட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ இந்த 2 மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்த மலக்குமார்களுக்கும் அதாபை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களுக்கும் ஒரு விவாதம் நடக்குது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, இவன் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடி வந்தான், அதனால் நான் தான் அவருடைய ரூஹை கைப்பற்றி போவேன். அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் சொல்றாங்க, இவன் 100 கொலைகளுக்கு மேல செஞ்சுட்டான், வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்மை கூட செய்யல, இவன் எல்லாமே தீமை தான் செஞ்சிருக்கிறான், அதனால அந்த ரூஹை நான் தான் கைப்பற்றுவேன். இப்ப இந்த பிரச்சனை அல்லாஹ்வுக்கு போகிறது. இப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் புறப்பட்டு வந்த, அவன் வாழ்ந்த ஊரு, அவன் பாவம் செய்த ஊரு, எந்த ஊருக்கு அவன் வர இருந்தாலும் அந்த ஊரு நன்மை செய்வதற்கு உண்டான ஊர், நன்மைகள் செய்யக்கூடிய ஊரு. அதனால இவன் புறப்பட்ட இடத்தையும் அளந்து பாருங்க, அவன் எந்த சேரக்கூடிய இடத்தையும் அளந்து பாருங்க. எது அருகாமையில் இருக்கிறதோ அதை அவர் அதாவது வந்து சேரக்கூடிய இடம், நன்மைகள் செய்யக்கூடிய இடம், அந்த இடம் வந்து அவனுக்கு அருகாமையில் இருக்குமேயானால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நீங்க ரூஹை கைப்பற்றலாம். இவன் புறப்பட்ட இடம் ரொம்ப அருகாமையில் இருக்குமேயானால் வேதனையை செய்யக்கூடிய மலக்குமார்கள், நீங்க வேதனை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றலாம் என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கிறான். கடைசியில எண்ணி அளந்து பார்க்கிறாங்க, அல்லாஹுடைய அருள் தான், அதாங்க அருளுங்கிறது, அதான் ரஹ்மான் என்பது. அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப அல்லாஹ் அங்க நடந்து பார்த்தா, இவன் புறப்பட்ட இடத்தை விட அவன் போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹுடைய அருளை கொண்டு வரக்கூடிய, ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் அவனுடைய ரூஹை கைப்பற்றி விட்டு போனார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அதனால தான் அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அந்த அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் மீது நீங்கள் நிராசையாகிடாதீங்க. எந்த கட்டத்தில் நிராசையா, நம்மளை கைவிற்றுவான் என்று மட்டும் நினைக்காதீங்க. சோதனைகளா அத்தனையும் நீங்கள் கடந்து, அதையும் தாண்டி ரஹ்மான் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய சோதனைகள் அது கடந்து போகும், பஞ்சாம் பறந்து போகும், உங்களுக்கு மிகப்பெரிய அருளை காத்து இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். வாழ்க்கையில நான் சோதிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு ரொம்ப சோதனை, மிகப்பெரிய நோயால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், அல்லது கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், அல்லது கடனால் நான் என்ன உங்களுக்கு சிரமம், நீங்கள் ரஹ்மான் 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 என்று சொல்லி பாருங்கள். அத்தனைக்கும் ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு வழியை வச்சு அந்த சோதனைகளை விட்டு உங்களை பாதுகாப்பான். ரஹ்மான் என்பது அதுதான் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், ரஹ்மான் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் தாய்மார்களே. வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கணும், சொல்லி பார்க்கணும். ரஹீம்,
ரஹீம் என்று சொன்ன நிகரற்ற அன்புடையோன். இந்த ரஹீமுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, வகான பில் முஃமினீன ரஹீமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூமின்கள் மீது இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். அந்த இடத்துல மூமின் அதாவது நாளை மறுமை நாளையில் நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ரஹீம் என்று சொன்னா ஒரு அர்த்தம் என்னங்க, பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தம் என்ன, நாளை மறுமை நாளையில் நல்லடியார்களுக்கு மட்டும், முஃமின்களுக்கு மட்டும், முஸ்லிம்களுக்கு மட்டும், யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அருள் செய்வான். அப்படிதானங்க? இந்த உலகத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துருவான், ரஹ்மானுடைய விஷயம். அதனாலதான் வலிமார்களை பார்த்தீங்கன்னு சொன்னா யாரையுமே திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா இது ரஹ்மானுடைய பூமி. இந்த பூமியில் எல்லாருக்கும் அவன் அருள் செய்ய, எல்லாரிடத்திலும் இரக்கமாக நடக்க வேண்டும், இரக்கத்தோடு நடக்கணும். இவன் எதிரி, இவன் எனக்கு இஸ்லாம் அல்லாதவன், நான் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று யாரும் எண்ணிவிட முடியாது. எல்லாரோடும் இணக்கமாக நடக்க வேண்டும். அது இந்த உலகத்துல. ஆனால் மறுமையில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அங்க பாதுகாப்பு. நல்லடியார்கள்னா யாருங்க? அல்லாஹ்வை கொண்டு யார் ஈமான் கொண்டு இருந்தார்களோ, அஸ்மால் ஹுஸ்னாவை கொண்டு யார் ஈமான் கொண்டு இருந்தார்களோ, அஸ்மால் ஹுஸ்னாவுடைய தன்மைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று யார் ஈமான் கொண்டு இருந்தார்களோ அவர்களும் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். அவர்கள் மட்டும்தான் அருள் செய்யப்படுவார்கள், ரஹ்மத் செய்யப்படுவார்கள். அதான் வகான பில் முஃமினீன ரஹீமா. நல்ல அந்த மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யக்கூடியவன். ரஹீம் என்பதற்கு அதுதான் அர்த்தம். ஏன்னா இதே மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது ரஹீம் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க, ரஹீம் என்பது நாளை மறுமை நாளையில் நல்லடியார்களுக்கு மட்டும் அருள் செய்யக்கூடியவன். நாளை மறுமை நாள்ல ஒருத்தன் வருவானா, யா அல்லாஹ், அங்க அவனுடைய பற்றாளியில பார்க்கப்படும், எல்லாம் கரெக்டா இருக்கும், ஒண்ணு கூட இருக்காது, எந்த பிசுறும் இருக்காது, எந்த தீமையும் இருக்காது, கரெக்டா செஞ்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், என் ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போகுமா. என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இதாங்க அல்லாஹுடைய அருள் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கணுங்க. அங்கேயும் போய் இங்கே இந்த விவாதம் பேசக்கூடிய ஆளுக்கு அங்கேயும் இருக்குது, அங்கேயும் வருவாங்க சில பேர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்துட்டு சொல்லுவான், யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ், எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செஞ்சேன் தெரியுமா, எவ்வளவு சிரமத்தோடு நான் அமல் செஞ்சேன் தெரியுமா, கால் வலிக்க நின்று தொழுத, கைகெடுக்க நின்று வேலை செஞ்சேன், என்ன என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் தர்மம் செஞ்சேன், எனக்குன்னு எந்த சந்தோஷத்தையும் வச்சுக்கிறல யா அல்லாஹ், அதனால என்னுடைய அமலை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போட்டு சொல்லு யா அல்லாஹ் அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலக்க கூப்பிடுவான். கூப்பிட்டு இந்த ஆளை அப்படி நரகத்தின் பக்கம் அப்படி கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்பான். இப்ப நரகத்துக்கு பக்கம் இழுத்து செல்லப்பட கூட்டிட்டு போவாங்க, இந்த மலை கூட்டிட்டு போவாங்க. போக 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 நரகத்துடைய இந்த ஜுவாலை, அந்த அனல் இருக்குதா இல்லையா, அந்த அனல்ல அது நெருங்க 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 இவனுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டு பயங்கரமா தண்ணி தாகம் வந்துடும். அந்த நேரத்துல ஒரு மனித உருவத்துல ஒரு மலக்கு வருவாங்க. அவர் கையில ஒரு பாட்டில தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அவர் கேட்பாரு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க போய் இந்த காசு பணம்னா கொடுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு என்ன நினைச்சிட, காசா இருந்தா தண்ணியா இருந்தா அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 200 ரூபாய் இருந்தாலும் சரி, காசை கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வாங்கி குடிச்சிடுறோம். ஆனா அங்க போய் காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்ப அந்த மலக்கு கேட்பாங்க, எனக்கு என்ன தருவ, நான் உனக்கு தண்ணி தந்தா என்ன தருவ அப்படின்னு. என்னுடைய பாதி அம்பளை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா நான் பாதி தண்ணி தான் தருவேன்னு சொல்லிட்டு பாதி தண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவனுக்கு தாகம் தீராது. அப்ப திரும்ப தண்ணி கேட்பான். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன தருவா, என்கிட்ட எல்லா அம்மளையும் நான் தந்துடுறேன். எல்லா அம்மளையும் கொடுத்துட்டு அந்த ஒரு டம்ளர், ஒரு பாத்திரத்துடைய தண்ணீரை மட்டும்தான் அவன் குடிப்பான். இப்பதான் அவனுக்கு யோசனை வரும், ஆஹா, நம்முடைய அமல் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கூட போதலையே. இதாங்க நம்முடைய அமல். அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய அருளை நாம் அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய அருளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவு தெரியுமா, அல்லாஹ் சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய அருள் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா, ஃபஸக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுத்தூன ஸகாத வயுதீஊன அல்லாஹ் ரசூல். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். யார் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்து ஜகாத்தை கரெக்டா நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அங்கே கிடைக்கும்.
யார் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ, அதன் பிரகாரம் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹுடைய அருளை நாம் தேட வேண்டும். ரஹீம், எந்த கட்டத்திலும் அல்லாஹுடைய அருள் நம்ம விட்டு விலகிடக்கூடாது. நாளை மறுமை நாள் நம்ம அவ்வளவு அமல்கள் கரெக்டா அமல் செய்து கூட எந்த பிரயோஜனத்தையும் தராத அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு கூட நம்முடைய அமல்கள் உருப்படியாக இல்லை என்று சொன்னால், அப்ப நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை எப்படி எல்லாம் தேடணும் பாருங்க. அவ்வளவு தூரம் தேட வேண்டும் தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களில் உள்ள ரஹ்மான் ரஹீம் என்பது மிக உயர்ந்த ஒரு பெயர்கள். அதே நேரத்தில் இந்த ரப்புன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா தன்னை சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீன், அகிலங்கள் அனைத்திற்கும் அவன் தான் ரப்பு. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நீங்கள் அகிலங்கள் அனைத்திற்கும் அருளாக இருக்கிறீர்கள். குர்ஆனை சொல்லும்போது திக்ருல் லில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்திற்கும் அது உபதேசம் செய்யக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். மூணு ரொம்ப முக்கியமானதுங்க. ரப்புல் ஆலமீன், ரஹ்மத்தல் லில் ஆலமீன், திக்ருல் லில் ஆலமீன். இந்த மூன்றும் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அது இந்த மூணு நம்முடைய கையில் எடுக்கணும். இந்த ரப்புன்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரப்புன்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் இறைவன் அப்படின்னு அர்த்தம் வைப்பாங்க. பரிபாலிக்க கூடியவன் அர்த்தம். பரிபாலிக்கக்கூடியவன் என்ன தெரியுமா? இப்ப உதாரணமா ரப்புன்னா வளர்க்கக்கூடியவன் அர்த்தம். இன்னொரு பேரு வளர்க்கக்கூடியவன். எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நெல் வித்து இதை பூமிக்குள்ள போடுவோம். அது என்ன செய்வோம்? முதல்ல அந்த வித்தை பூமிக்குள்ள புதைச்சி வைப்போம். அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த அப்படியே வளரும். சின்ன செடியா வரும். அப்படியே தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் பெருசாகும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுவோம், அப்படியே ரொம்ப பெருசாகும். அப்படியே தண்ணி ஊற்றி மிகப்பெரிய ஆலமரமாக நிற்கும். பார்த்தீங்களா? இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ரப்புங்கிறது. அப்படித்தான் நல்லா நம்மளை படைச்சான். தாயுடைய கருவறையிலிருந்து சாதாரணமான ஒரு துளியாக இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய மனிதனாக, என்னை போல யாரு தெரியுமா? என்னை மிஞ்ச முடியுமா? நான் யாரு தெரியுமான்னு நீ பேசுறமா இல்லையா? சாதாரணமான ஒரு துளியாக நாம் இருந்தவர்கள் அல்லாஹ் வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன உடனே நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு நான் யாரு தெரியுமா? என்கிட்ட வாழட்ட முடியுமா? நடக்கிறத வேற எப்படிலாம் பேசுறோம். நம்ம அல்லாஹ் மறந்துட்டு தானே பேசுறோம். அந்த ரப்பு ஒவ்வொரு வார்த்தைகளிலும் துவா கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ரப்பு என்ற வார்த்தையை சொல்லுங்கள். யா ரப்பி என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே, அந்த வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? அஸ்ஸபூர், அல்லாஹ்வுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை பொறுமையாளன். கடைசி பேர் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையில பொறுமையாளன் என்ற வார்த்தை. அல்லாஹ் மட்டும் பொறுமை இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமாங்க இந்த உலகத்துல? அல்லாஹ் மட்டும் பொறுமையாளனா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எவனாவது அநியாயம் செய்ய முடியுமா? நம்ம தான் செய்ய முடியுமா? நம்ம தான் இன்னைக்கு எத்தனை தவறுகள் செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையா தானே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு நான் கூலி கொடுப்பதெல்லாம் என்ன தெரியுமா? கணக்கின்றி நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். சில பேர்களுக்கு சில இடத்துல தான் இந்த வார்த்தையை சொல்றான். அல்ல அதுல ஒரு இடம், பொறுமையாளர்களுக்கு நான் கணக்கின்றி செல்வத்தை நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்றான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் சொன்னாங்க, உம்மு ஹபீபா அபு சலமா, உம்மு ஹபீபான்னு தானே அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு துஆவை சொல்லி தந்து நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. அந்த துஆவோட அர்த்தம் என்னன்னா, இதை விட சிறந்தது எனக்கு நீ தருவாயாக என்று. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுட்டு சொன்னாங்க, என் கணவரை விட சிறந்தவரை யார் அல்லாஹ் எனக்கு தரப்போறா அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் அந்த பெண் அவங்கள பெண்ணு கேட்கிறாங்க. அப்பதான் நினைச்சாங்களா, அல்லாஹ் பொறுமையாளருக்கு எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்குறான் அப்படின்னு. இன்னமா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கணவர் உலகத்துல யாரும் இருக்க முடியுமாங்க?
ரசூலுல்லாவுடைய கணவர். அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்கள உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களை உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்துருச்சா இல்லையா? யாரும் அவர்களை ரசூலுல்லாவுக்கு பின்னால் திருமணமே முடிக்க முடியாது. ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க முடியும். ஏன்னா அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் தாய்மார்கள். அவங்க தாய். எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாவை திருமணம் முடிச்சுக்கிட்டா என்ன நேரடி சுருக்கம். அவர்களுக்கு எதை பத்தி கவலையே கிடையாது அல்லவா? பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கூலி, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பெயர்களிலும் அல்லாஹ் நிறைய விஷயத்தை, ரஸாக் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? அது உணவு அளிக்கக்கூடியவன், செல்வத்தை அளிக்கக்கூடியவன். குர்ஆனில் ஒரு வார்த்தை வரும், இன்னல்லாஹு வர்ரஸாகு துல் குவத்தில் மத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறான், அவன் உறுதிமிக்கவன் என்ற அந்த வார்த்தை. இமாம்கள் எழுதுவாங்க, இந்த வார்த்தையை யார் ஒரு நாளைக்கு 70 தடவை ஓதிக்கொண்டு வருவார்களோ, நிரந்தரமாக ஓதிக்கொண்டு வருவார்களோ, நிச்சயம் அவர்களை பணக்காரராக ஆக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாகு துல் குவத்தில் மத்தீன் என்ற அந்த ஒரே ஒரு ஆயத்து 27வது ஜுஸ்ல வரும். இந்த வார்த்தையை யார் சொல்லுவார், ஒரு நாளைக்கு 70 தடவை ஓதிக்கொண்டு வருவார்களோ, நிச்சயம் அவர்களை அல்லாஹ் தஆலா பணக்காரர்களாக ஆக்குவான், செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் என்று சொல்வான். ஏன்னா அவன் தான் ரிஸ்க் தரக்கூடியவன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை. அதே மாதிரி லத்தீஃப் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், இன்னல்லாஹ லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அடியார்கள் மீது அல்லாஹ் தஆலா ரொம்பவும் மென்மையானவன், மிருதுவானவன். அவன் அடியார்களுக்கு கேள்வி கணக்கின்றி செல்வத்தை கொடுக்கிறான் என்ற அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இதே வார்த்தை சொல்லுவாங்க, இதை யார் ஓதிக்கொண்டு வருவார்களோ, நிரந்தரமாக ஓதிக்கொண்டு வருவார்களோ, அவர்கள் அல்லாஹ் தஆலா விசாலமான செல்வத்தை தருவார். எல்லா அஸ்மால் ஹுஸ்னால இருக்குதுங்க, நம்ம தாங்க எடுத்து ஓதுறது இல்லை, நம்ம தான் அதை எடுத்து ஓதுவதில்லை. எத்தனை இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தீராத நோய்களுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி அதை தண்ணீரிலே ஊதி அதை குடித்து அதை ஷிஃபாவானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? நம்ம தான் அதை பயன்படுத்துறதே இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய 99 திருநாமங்களும் மன் அஹ்சாஹான்னு சொன்னா எண்ணுவதுண்டா என்ன, சும்மா எண்ணுறதுன்னா என்ன தெரியுமில, நம்ம அப்படி எண்ணிக்கிட்டே போறது அது மட்டும் அல்லது, வாழ்க்கையில் அதை ஓதுவது, வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது, அவருடைய தன்மைகளை நாம் ஏற்று ஈமானோடு வாழ்வது, அது சரியான முறை நம்பிக்கை கொள்வது, இது அத்தனை பேர்களும் யாரு செய்வார்களோ தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க என்று சொன்னா, தாய்மார்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா நம்முடைய வாழ்க்கையை நிறைய புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம கையில் எடுப்போம், டெய்லி ஓதுவோம், அதை ஓதிக்கொண்டே இருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், நீங்கள் எடுத்து ஓதிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் நிச்சயம் அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் அது பிரதிபலனாக இருக்கும். அது பிரதிபலிக்கும். அது 99 பெயர்களை நீங்கள் வாழ்க்கையில ஓதிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் 99 பேர்களுடைய அந்த சக்தியும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அது எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய நன்மைகள், அது அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதில் எந்த சந்தேகம் இல்லை. வாழ்க்கையை நாம் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கடைபிடிக்க வேண்டும். நாளைக்கு இதை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை மனனம் செய்ய வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய வைத்து அதை தஹலல் ஜன்னா, இதை மனப்பாடம் பண்ணாலே சொர்க்கம்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சில மனப்பாடம் பண்ணலாமா நாளையில இருந்து? அஸ்மாவுல் ஹுஸ்னா தெரிந்து இன்னைக்கு உள்ள சில பிள்ளைங்கள்லாம் நம்ம மக்தபில ஓதி மனப்பாடம் பண்றாங்க. அது பெரியவர்கள் நாமும் மனப்பாடம் பண்ணிக்கிறது. அவ்வளவு அழகான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அந்த மனனம் செய்து நாம் வாழ்க்கையில ஒவ்வொரு வக்து எவ்வளவு நேரம் வந்துட போதுங்க, 99 பெயர்களை சொல்வது எவ்வளவு நேரம் வந்துட, மிஞ்சி போயிட்டா ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான், அல்லது ஒரு 10 நிமிஷம். ஒவ்வொரு வக்திலையும் இதை ஓதலாம். ஓதி அல்லாஹ் எனக்கு இவ்வளவு இந்த கஷ்டம் இருக்கிறது, இந்த நோய் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்குது, அதை எனக்கு தீர்த்துத்தா என்று சொன்னால், இன்றைக்கு இல்லாது என்றைக்காவது அல்லாஹ் தஆலா அந்த விடிவு காலத்தை அந்த வாசலை திறந்து விடுவான். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிரமத்தையும் நீக்குவான். தாய்மார்கள், தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கே நீ போறன்னு சொன்னா, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை ஒரு பெருசாங்க இன்னைக்கு. அட சொர்க்கத்துக்கு போவது எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி செய்யணும், எவ்வளவு பெரிய கஷ்டம். அது சாதாரணமா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? அந்த சொர்க்கத்துக்கே நீ இலகுவாக போக முடியும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய கஷ்டங்கள் எவ்வளவு லேசது. நிச்சயம் அது இந்த உலகத்துடைய கஷ்டங்கள்
நம்மளை விட்டு பறந்து போகும் தாய்மார்களே, அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை வாழ்க்கையை நாம் கொண்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரலாமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை வாழ்நாள் முழுவதும் ஓதி பயன்பெறுவதற்குண்டான பாக்கியத்தை தருவானாக. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த 99 திருநாமங்களையும் ஓதி அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم نبر قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. اللهم اجعل في الدنيا والآخرة من أهل ولايتك واملأ قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. يا الله கிருபை உள்ள ரஹ்மான், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், எல்லா உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியருடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இங்கு கூடி இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த வீட்டில் சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை நீ வழங்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களை பாவத்தை விட்டும் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, எல்லா இரவிலோ பகலிலோ ரகசியமாக பரகசியமாக நாங்கள் பாவம் செய்கின்றோம். ரப்பே யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. அல்லாஹ்வே ரஹ்மானே ரஹீமே, யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்களுக்கு அருள் செய்வாயாக. வாழ்நாள் முழுவதும் எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் உன் அருளை நாங்கள் தேடுகிறோம். உன்னுடைய அருளை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எங்களுக்கு அருளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை கொண்டு எங்களுக்கு நீ பரக்கத்தையும் அருளையும் நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், சிரமம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் செய்வாயாக, ரஹ்மத்து செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நோய்களுக்கு என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ அனைத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து யா அல்லாஹ், எங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் அனைவருக்கும் யா அல்லாஹ் நோயுடைய தீமையிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை தாயா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, எங்களுக்கு நீண்ட ஆயுளை தாயா அல்லாஹ்.
யாழ்லா நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். யாழ்லா எத்தனையோ பேர்கள் குடும்பத்தில் யாழ்லா சிறு வயதிலே நாங்கள் மூத்தாவிடுகிறோம் ரப்பே ரஹ்மானே. யாழ்லா நாங்கள் மூத்தாவிடாமல் நீ பாதுகாத்து அருள் புரிய அல்லாஹ். எங்களை விட்டு சென்றவர்கள் அனைவருக்கும் நீ அருள் செய்ய அல்லாஹ், ரஹ்மத்து செய்ய அல்லாஹ். எங்களுக்கு வாழ்நாளில் அல்லாஹ் அருள் செய்ய அல்லாஹ், பரக்கத் செய்ய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. நோய் இல்லாமல் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் சிரமம் இல்லாமல் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. பொருளாதாரத்தில் நாங்கள் எந்த வகையிலும் குறைந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த காரணத்திற்காக வேண்டும் அடுத்தவர்களுடைய நிலையை, அடுத்தவர்களை நாங்கள் பார்க்கும் அந்த நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. விசாலமான செல்வத்தை தாயா அல்லாஹ், விசாலமான பரக்கத்துகளை தாயா அல்லாஹ், விசாலமான ரஹ்மத்துகளை தாயா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களை எத்தனை பேர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டிய வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. அனைவருக்கும் நீ பரக்கத் செய்ய அல்லாஹ், அனைவருக்கும் நீ ரஹ்மத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் வேலை செய்யக்கூடிய இடங்கள் யா அல்லாஹ் ரஹ்மத்து பெற்றதாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனை இடங்களில் வேலை செய்கிறார்கள், முதலாளி சரியில்லாததினால் சம்பளம் கிடைக்க மாட்டாங்க ரப்பே ரஹ்மானே. நிறைய பேர் சம்பளம் இல்லாமல் எல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் வர வேண்டும் தவித்துக் கொண்டு இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. அந்த சிரமத்தில் எல்லாம் அவர்களுக்கு நீக்குவாயாக. அவர்களுக்கு வர வேண்டிய அந்த காசு பணங்களை அல்லாஹ் சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை நீ செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு அந்த பரக்கத்தை நீ கூடிய அல்லாஹ், அந்த செல்வத்தை வசதியை நீ கூடிய அல்லாஹ் கொடுத்தியா அல்லாஹ். இவருடைய கண்களை தொடுத்தியா அல்லாஹ். இதன் மூலமாக எத்தனையோ குமர்கள் எல்லாம் கரை சேர முடியாமல் இருக்கிறது, எத்தனையோ வீடுகள் எல்லாம் கட்ட முடியாமல் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள், அவரவருடைய பிரச்சனைகள் எத்தனை இருக்கிறது, எந்த ஒரு காரியங்களும் நடைபெறாமல் இருக்கிறது ரஹ்மானே. அல்லாஹ் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த பேரண்ட்ஸ்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நீ கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. சிரமங்களை நீக்கிய அல்லாஹ், எல்லா துன்பங்களை நீக்கிய அல்லாஹ், நோய்களை நீக்கிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் உயர்வான கண்ணியமான வாழ்க்கையை தாய் அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை பார்த்து யா அல்லாஹ் கைகொட்டி சிரித்து விடாத அளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாரும் எங்களை கேவலமாக பார்க்கும் அந்த நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே, உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் ஏளனமாக பார்ப்பதோ, நான் எங்களை பார்த்து அடுத்தவர்கள் ஏளனமாக பார்க்கும் நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நிகரற்ற ஒரு வாழ்க்கையை தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிகரற்ற ஒரு வாழ்க்கையை தந்த ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒரு உயர்வான வாழ்க்கையை தாய் யா அல்லாஹ், ஒரு முழுமையான வாழ்க்கையை தாய் யா அல்லாஹ். யாரிடத்தில் நாங்கள் தேவையாகி விடாத ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்கித்தார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்களுடைய ஆண் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எத்தனையோ ஆண்களும் பெண்களும் யா அல்லாஹ் வாலிப வயதுடைய ஆண்களும் பெண்களும் தவறு செய்கிறார் ரப்பே ரஹ்மானே, படிதாண்டி ஓடுகிறார்கள் ரப்பே ரஹ்மானே. அப்படிப்பட்ட இழிவுகளை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். குடும்ப மானத்தை எல்லாம் அது காற்றில் பறக்க விடுகிறது ரப்பே ரஹ்மானே. ஆண்களும் பறக்க விடுகிறார்கள், பெண்களும் பறக்க விடுகிறார் ரப்பே ரஹ்மானே. இப்படிப்பட்ட யா அல்லாஹ் அவட நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் இந்த மாதிரி ஓடி சென்று யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய சாபத்தை வாங்கி வாழ்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. எதிர்காலம் சாபத்தோடு இருந்தால் அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை ஏற்படும் ரப்பே ரஹ்மானே. இப்படிப்பட்ட சூழலில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்களுடைய மன வாழ்க்கையை அவர்களே தேடிக்கொள்ளும் அவல நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தலையெழுத்தை எங்களை எழுதி வை ரப்பே ரஹ்மானே. நல்ல ஒரு உயர்ந்த ஒரு தலையெழுத்தை எழுதி வை ரப்பே ரஹ்மானே. ஒரு நல்ல விதியை நீ உண்டாக்கி தருவாய் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை உருவாக்கி தாயா ரப்பே ரஹ்மானே. அந்த ஜோடிகள் வருவதற்கு யா அல்லாஹ் எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். அந்த ஜோடிகள் வருகையை கொண்டு யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த செல்வத்தை, உயர்ந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதே மாதிரி எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். அந்த ஜோடிகளை கொண்டு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஜோடி சேர்ந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கை கொடு யா அல்லாஹ். மனமுறிவுகளை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த மனமுறிவு என்பது உன் அரிசி ஆடக்கூடியது ரப்பே ரஹ்மானே. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இன்னைக்கு சாதாரணமாக அது பார்க்கப்படுகிறது ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய அரிசி, உன்னுடைய அரிசி எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு விசாலமானது, வானம் பூமியை விட பெருசு என்று நீனே சொல்கிறாய் ரப்பே ரஹ்மானே. உன் அரிசி ஆடுகிறது என்று சொன்னால் வானம் பூமி எல்லாம் ஆடி போய்விடுமே, வாழ்க்கையை தொலைந்து ஆடி போய்விடுமே, வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போய்விடுமே, சந்ததிகள் எல்லாம் தொலைந்து போய்விடுவார்களே. அதையெல்லாம் இன்னைக்கு சட்டையை கிரட்டுவதை போன்று சாதாரணமாக கிரட்டி கொண்டு இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை, உறுதியை நீ கொடு யா அல்லாஹ்.
அல்லாஹ் அவருக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அந்த வாய்ப்புகளை தௌஃபீக்கை நீ கொடுத்த ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். சிரமங்களை நீக்கி யா அல்லாஹ். வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் யா அல்லாஹ் கார்டுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், விசா இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இல்ல சரியான அங்கீகாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. யாரெல்லாம் கார்டுகளுக்காக மேற்கொண்டு எதற்கெல்லாம் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அனைத்து முயற்சிகளும் செய்து அதை கிடைப்பதற்கு உண்டான பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இலகுவாக கிடைப்பதற்கு உண்டான பாக்கியத்தை தா யா அல்லாஹ். வெளிநாடுகளில் யா அல்லாஹ், மேலை நாடுகளில் யா அல்லாஹ், உயர்ந்த பெரிய நாடுகளில் வாழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் மனக்கட்டுப்பாடோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் குடும்பங்களை விட்டு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு மனக்கட்டுப்பாட்டை நீ கொடுத்தது புரிய அல்லாஹ். யா அல்லாஹ் மனக்கட்டுப்பாட்டுடன் அவர்கள் வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா நலவுகளையும் உங்களுக்கு தா யா அல்லாஹ். நாங்கள் கேட்டதும் கேட்காததும் அனைத்து நலவுகளையும் உங்களுக்கு தா யா அல்லாஹ். நோயில்லாத வாழ்க்கையை தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சிறு வயதுடைய மௌத்தை எங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. அந்த துன்பங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வயோதிக காலத்தில் எங்களுக்கு சிரமத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். வயோதிக காலத்தில் எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லாத அந்த அனாதைகளாக எங்களை ஆக்கி விடாதே ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் யாருக்கும் சுமையாக ஆகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. வயோதிக காலத்தில் நாங்கள் படுத்த படுக்கையாக போய் எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ நாங்கள் சுமையாக ஆகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், உன்னுடைய அருள் பெற்று நாங்கள் வாழ வேண்டும், உன்னுடைய ரஹ்மத்திற்காக உன்னுடைய இபாதத்திற்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் எல்லா காரியத்திலும் நாங்களே செய்யக்கூடிய ஆற்றலோடு நாங்கள் வாழ வேண்டும். உடல் வலிமையோடு உள்ள வலிமையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சிறுபிராயத்தில் இயங்கியதை போன்று எந்த கோளாறுகளும் இல்லாமல், எந்த அதாவது சோம்பேறிகளும் இல்லாமல் யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். எத்தனை பேர் உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்படுகிறார் ரப்பே ரஹ்மானே. அந்த அவலநிலை அல்லாஹ் எங்களுக்கு வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அப்படி உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கப்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ் நீனே துணையாக இருந்து அவர்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதை மறந்து உன்னை துதிபாடக்கூடிய அந்த ஆற்றலை, நினைவாற்றலை கூடிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை மரணத்துடைய நேரத்தில் ரஹ்மத்து செய்ய யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ரூஹ் புரியும் போது எங்களுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்டு எங்களுடைய ரூஹ் பிரியும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுக்காக அவர்கள் ஷஹாதத் சொல்ல வேண்டும், நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மௌத்தை எங்களுக்கு நீ தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்காக வேண்டி குளிப்பாட்டும் போதும், கஃனிடும் போதும், தூக்கி சுமந்து செல்லும் போதும், தொழுகை வைக்கும் போதும், கபரில் வைக்கும் போதும் எல்லா நிலையும் எங்களுக்கு ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் எழுப்பப்படும் பொழுது அல்லது எங்களுக்கு யா அல்லாஹ் கேள்விகளை கேட்கும் பொழுது யா அல்லாஹ் அந்த மனிதரை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹை காட்டும் போது ஹாதா ரசூலுல்லாஹ் என்று யா அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லும் அந்த பாக்கியத்தை, பேரானந்தத்தோடு சொல்லும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு முழுமையாக தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் நல்லடியாக கூட்டத்தில் நீங்கள் எழுப்பிவிடு ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் அந்த மைதானத்தில் நாங்கள் நேரடியாக ஹவுதல் கௌசர் தடாகத்தில் போய் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளினால் பரக்கத்தான முபாரக்கான அந்த கைகளினால் நாங்கள் ஹவுதல் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்தும் அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷஃபாத் எங்களுக்கு நசீபாக்கி தா யா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கண்மூடி கண் திறப்பதற்கு கடந்து விடு பாக்கியத்தை தா யா அல்லாஹ். சொர்க்கம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் சொல்லக்கூடிய நல்லடியார் கூட்டத்தை எங்களையும் ஆக்கி அருள்புரி யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்புரி யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களையும் ஆக்கி அருள்புரி யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். உயர்ந்த வாழ்க்கை வாழச் செய்ய யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது ரப்பே ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் எந்த சிரமம் இல்லாமல் யா அல்லாஹ் இந்த மறுமையுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கூடிய யா அல்லாஹ். இந்த உலகத்தில் அவர்கள் இருப்பார்களே ஆனால் எந்த சிரமம் இல்லாமல் வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. சொர்க்கத்தில் உன்னுடைய லிகாவையும் ரிதாவையும் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் உன்னுடைய மர்தியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்புரி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் யா அல்லாஹ் அந்தஸ்தின் பொருட்டாலும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பத்தனத்தின் பொருட்டால் ரஹ்மத்தின் பொருட்டாலும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما
اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم آفات الدنيا والآخرة، إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك الله